Student, இப்போ நம்மளுடைய next problem 9.13 இது ஒரு 5 mark related sum மாதிரி length வரும் step by step நம்ம கொண்டு போலாம். A radioactive sample has 2.6 microgram of pure N713 nitrogen உடைய isotope 13 அங்கிறதுனால which has a half life of 10 minutes. How many nuclei are present initially? First question. What is the activity initially? What is the activity after 2 hours? Calculate the mean life. Step by step நம்ம போலாம். ஓகேவா? So half life கொடுத்திருக்கான். Radioactive உடைய sample 2.6 microgram கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த given thing எழுதியிருக்கேன். T of 10 minutes minutes அங்கிறதுனால into 60 போட்டு second பண்ணியிருக்கேன் and amount of sample வந்து 2.6 microgram அப்போ 2.6 into 10 power minus 6 அப்படின்னு போட்டு கிராமில் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இதில் எவ்வளோ ஆட்டம் இருக்கும் நம்மளுக்கு என்ன தெரியும் 1 gram of N713 contain or consist எவ்வளோ ஆட்டம் அவகாட்ரோ நம்பர் ஆஃப் ஆட்டம் 6.02 into 10 power 23 6.023 எழுதுவோம் இந்த ப்ராப்ளமில் 6.02 கொடுத்துருக்கான் நம்மளும் அதே எழுதிக்கலாம் அப்போ 1 கிராமில் 13 கிராம் இங்கே வந்து 13 அங்கிறதுனால 13 கிராம் ஆஃப் N13ல எவ்வளோ ஆட்டம் இருக்கும் அப்படின்னா அவகாட்ரோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும் அப்போ நான் 1 கிராமில் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம் 1 கிராம் ஆஃப் N13 consist அப்போ 1 கிராம்னா இது 13 கிராமில் அப்போ எனக்கு 1 கிராமில் எவ்வளோ ஆட்டம்னு வேணும் அப்போ என்ன பண்ணலாம் டிவைடட் பை 13 இவ்வளோ ஆட்டம் எதில் இருக்குது 1 கிராம் ஆஃப் நைட்ரஜன் 13ல் இருக்குது ஸோ எனக்கு எவ்வளோ தேவை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் 2.6 மைக்ரோகிராம் ஓகே அப்போ 1 கிராமில் இவ்வளவு அப்படின்னா 2.6 மைக்ரோகிராமில் எவ்வளவுனா இன்ட்டு 2.6 மைக்ரோகிராம் நம்ம போட்டால் முடிஞ்சு போச்சு ஓகேவா ஸோ த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அதுதான் இனிஷியல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸில் வரப்போகுது அப்போ 2.6 மைக்ரோகிராம் ஆஃப் N13 consist எவ்வளோ ஆட்டம்னா 6.02 into 10 power 23 by 13 into 2.6 மைக்ரோங்கிறதுக்கு பதிலாக 10 power minus 6 atoms. This is the initial atoms present in 2.6 microgram of nitrogen. அப்போ எப்படி எழுதலாம் 6.02 into 2.6 இப்போ இங்கே பாருங்கள் minus 6 plus 23 அப்போ 10 power என்ன வந்துடும் 17 divided by 13 இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா கேன்சல் பண்ணால் என்ன வரும் 0.2 வருமா ரைட் அப்போ இதால் மல்டிப்ளை பண்ணுங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது 4 0 12 3 டிஜிட்டா அப்போ 3 டிஜிட் அப்படிங்கும்போது இப்படி வந்துடும் இங்கே பாயிண்ட் வந்துடும் இங்கே 2 டிஜிட் இங்கே ஒரு டிஜிட் இன்ட்டு 10 பவர் 17 இவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குது நம்ம புக்கில் என்ன எழுதி வச்சுருக்காங்க 2 டிஜிட்டில் பாயிண்ட் வச்சுருக்காங்க எனிதிங் இட் மே பி கரெக்ட் ஓகே ஆன்சர் should be correct but it appear in different form இது ஃபஸ்ட் இது எளிமையாக முடிஞ்சிருச்சு அடுத்து to find the initial activity of this radioactive sample question number B போட்டுக்கலாமா அப்போ initial activity கண்டுபிடிக்கணும்
ஸோ நம்ம தியரியை படிச்சுட்டு தான் இந்த சம்க்கெல்லாம் வரணும். அப்போ இனிஷியல் ஆக்டிவிட்டி அப்படின்னா R0 ஈக்குவல் டு லேம்டா N0. அப்போ வந்து இங்கே பாருங்கள், N0 உங்கள்கிட்ட கொடுத்துட்டோமா, கண்டுபிடிச்சிட்டோம். லேம்டா டிகே கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ டிகே கான்ஸ்டன்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆஃப் லைஃப் எடுத்துக்கலாம். ஏன்னா கிவனில் ஆஃப் லைஃப் 10 minutes அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ ஆஃப் லைஃப் ஈக்குவல் டு 0.6931 by T of 10 minutes. அப்போ 10 into 60 அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். அப்போ இதை எப்படி எழுதலாம் கொஞ்சம் ஐடியா பண்ணுங்கள். அப்படியே மேனுவலாகவே சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி போகலாமா? அப்போ இது என்னது 6 into 100 எழுதலாமா? இல்லாட்டி கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடும். இப்போ 6ஆல் கேன்சல் பண்ணிடலாமா? 0.1 இங்கே 1 ரிமைனிங் 3 5 times, அப்புறம் 31 அப்போவும் 5 times டிவைடட் பை 100 ஆர் 100 மேலே தூக்கிட்டு போயிடலாம். அப்போ 0.1155 100 மேலே வந்துச்சுன்னா என்னது 10 power minus 2. அப்போ T of equal to 1.155 into 10 power, நம்ம இந்த இடத்துல வந்து இது ரைட்டு தான். இந்த இடத்துல நம்ம லேம்டான்னு போடணும், வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு சின்ன கரெக்ஷன் மட்டும். ஏன்னா ஆக்சுவலாக T of equal to 0.6931 by lambda. அப்போ லேம்டா ஈக்குவல் டு தான் என்னது 0.6931 by T of. ஓகேவா? ரைட். அப்போ இங்கே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறது என்ன தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? லேம்டாவை தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அப்போ 1.155 into 10 power minus 3 அப்படின்னு கொடுக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து இதுக்கு யூனிட் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் தான் செகண்ட்னு வரும். அப்போ லேம்டாவுக்கு இது மேலே போயிடுச்சுன்னா செகண்ட் இன்வர்ஸ் அப்படின்னு வரும். இப்போ இனிஷியல் ஆக்டிவிட்டி பார்க்கும்போது லேம்டா நாட் R0 ஈக்குவல் டு லேம்டா N0 அப்படின்னு இருக்கும். அப்போ இங்கே பாருங்கள், லேம்டாவோட வேல்யூ இப்போ கிடச்சிருச்சு. 1.155 into 10 power minus 3. N0ங்கிறது என்னது 12.04 into 10 power 16. இப்போ இது ரெண்டையும் நீங்கள் என்ன பண்ணலாம், லாக் எடுத்து ஆட் பண்ணி ஆன்டி லாக் பார்க்கலாம், அல்லது டைரெக்டாகவும் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ இதை ரெண்டையும் நம்ம டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 13.9 கிடைக்கும். இங்கே 10 power minus 3, இங்கே 10 power 16, அப்போ 10 power 13. ஓகே, இது இனிஷியல் ஆக்டிவிட்டி, தட் இஸ் decays per second. 1 decay per secondங்கிறத என்னன்னு எழுதுவோம்? பெக்கோரல். பெக்கோரலுக்கு சிம்பிள் என்னது? BQ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம நேற்று கியூரின்னு இன்னொரு யூனிட் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? 1 curie ஈக்குவல் டு எவ்வளவு? 3.7 into 10 power 10 பெக்கோரல். அப்போ இந்த பெக்கரலை எதுக்கு மாற்றிரு? க்யூக்கு மாற்றன்னு ஒரு சில சமயம் கேட்போம். அப்போ பெக்கோரலில் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கியூரி. கியூரியில் நம்ம கொண்டு வரணும்னா திஸ் இஸ் டிவைடட் பை 3.7 into 10 power 10. அப்போ இதை நம்ம டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்போது 3.75
மேலே போச்சுன்னா மைனஸ் 10 பவர் உனக்கு 3 curie அப்படின்னு கிடைக்கும். அப்போ இனிஷியல் ஆக்டிவிட்டி இன் curieனா இந்த மாதிரி எழுதலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின்ப்பா, ஆக்டிவிட்டி ஆஃப்டர் 2 hours என்னன்னு கேட்டிருக்கான். ஸோ டைம் 2 hour கழிச்சு ஆக்டிவிட்டி என்ன? இப்போ இனிஷியல் ஆக்டிவிட்டி நம்ம R0 ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம் ப்ரீவியஸ் கேஸில். ஸோ R0 இனிஷியல் ஆக்டிவிட்டி 3.75 into 10 power 3 curie அப்படின்னு டெரைவ் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? ரைட். 22 hour கழிச்சு என்ன ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கணும். அப்போ 2 into 60 minutes, இங்கே T ஆஃப் வந்து 10 minutes அப்படின்னு வச்சுக்கிட்டேன். அப்போ வந்து ஒரு சுருக்கமான மெத்தடு தான் நம்பர் ஆஃப் ஆஃப் லைஃப் ஈக்குவல் டு ஃபார்முலா போன சம்மில் கொடுத்துருக்கோம், டோட்டல் டைம் பை ஆஃப் லைஃப். 2 மினிட்டில் இருக்கிறதுனால கேன்சல் ஆயிரும். அப்போ 2 into 60/10. அப்போ என்னது 12 ஆஃப் லைஃப் முடிஞ்சிருக்கு. ஸோ நம்ம டிஸ்இன்டகிரேஷன் லால் அந்த ஃபார்முலா பார்த்தோம், R ஈக்குவல் டு 1/2 பவர் n into R0. அப்போ இங்கே R ஈக்குவல் டு 1/2 பவர் என்னங்கிறது என்னது 12. இங்கே இனிஷியல் ஆக்டிவிட்டி என்னது 3.75 into 10 power 3 curie எக்ஸ்பிரஸ் பண்ணிடலாம். அப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா அப்ராக்சிமேட்டாக உனக்கு 0.9 curie வரும். இது R. அடுத்தது மீன் லைஃப் என்னன்னு கேட்குறான். நம்ம ஒரு ரிலேஷன் படித்தோம் இல்லையா, T ஆஃப் ஈக்குவல் டு 0.6931 into tau. அப்போ மீன் லைஃப்னா tau ஈக்குவல் டு T ஆஃப் பை 0.6931 அப்படின்னு வரும். அப்போ இந்த T ஆஃப்ங்கிறது என்னது 10 மினிட்ஸா, மினிட்க்கு 60ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ செகண்ட்ஸில் கொண்டு வந்துட்டேன். 0.6931. அப்போ இங்கே tau ஈக்குவல் டு என்னென்ன ஆயிரும் 600 by 0.6931. அப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வேறு வழியே இல்லை, லாக் எடுத்து தான் ஆகணும். log 600 log 0.6931. அப்போ 600னா 3 டிஜிட் இருக்குது, 2ன்னு போட்டுருவோம். பாயிண்ட்டுக்கு அடுத்து டிஜிட் ஆரம்பிக்குது, அதனால் இதை என்ன போடுறேன் பார் 1. இப்போ பாருங்கள், இந்த லாக் எடுத்து காட்டியிருக்கேன் பாருங்கள். லாக் எடுத்து 60க்கு நேராக 0க்கு நேராக பார்க்கணும், 7782. அடுத்து 69க்கு நேராக 3க்கு நேராக பார்த்துட்டு மீன் டிஃப்ரென்ஸ் 1 என்ன வருதுங்கிறத ஆட் பண்ணி இங்கே போட்டுடணும். இப்போ இதை என்ன பண்ணுறோம், டிவிஷனில் இருக்கா, அப்போ மைனஸ் பண்ணணும். இப்போ இங்கே 12, அப்போ ரிமைனிங் 4, இங்கே 7, இங்கே என்ன ஆகும் 3, இங்கே 1 பாரோ பண்ணால் 17ல் 8 போச்சுன்னா 9. அப்போ 1 மைனஸ் -1, அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ ஏன்னா இதை எழுதி காட்டுறேன், 2 மைனஸ் பார் 1. பார் 1ங்கிறது என்னது -1னா, இங்கே 1 கொடுத்துட்டோம், அப்போ இங்கே என்ன இருக்குது 1 தான் இருக்குது. அப்போ 1 மைனஸ் பார் 1, மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ 2 அப்படின்னு எழுதணும். இப்போ ஆன்டிலாக் எடுத்துகிட்டு பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடியதுக்கு ஆன்டிலாக் பார்க்குறேன். 0.93க்கு நேராக 7க்கு நேராக பார்த்துட்டு அதோட மீன் டிஃப்ரென்ஸ் 4 நான் என்ன பண்ணிடுறேன் ஆட் பண்ணிக்கிறேன். 8658. இங்கே 2ன்னு இருந்தால் என்ன பண்ணணும், 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். 0 இருந்தால் 1 டிஜிட்,
1ன்னு இருந்தால் 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும், 2ன்னு இருந்தால் 3 டிஜிட் தள்ளி நம்ம புள்ளி வைக்கணும். அப்போ tau ஈக்குவல் டு 865.8 செகண்ட் அப்படின்னு கிடைக்குது. ஸோ இங்கே கொடுத்துருக்கிற எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆன்சர் சால்வ் பண்ணிட்டோம்.